ஆயுத பூஜை வரப்போகுது. ஸோ எல்லாமே க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது அந்த டைமில் இந்த ஒரு க்ளீனிங் ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த லெமன் இல்லைன்னா புளி இது போல பொருட்கள் நான் வந்து பயன்படுத்தலை. இதுக்கு பதிலாக நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்னங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லெமன் வச்சு தான் நம்ம தேய்ப்போம். ஆனால் அதுலேயே பளிச்சுன்னு சுத்தமாயிடும். ஆனால் இப்போ வந்து லெமனோட விலை ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா? அதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இன்னொரு பழம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுதான். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே மரத்தில் இது பார்த்தீங்கன்னா இந்த காய் ஃபுல்லாக காய்ச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் பாதி பழம் வந்து கீழே கொட்டி தான் கிடந்தது. நான் அதோட வீடியோ கிளிப்ஸாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மரம் ஃபுல்லாகவே வெறும் காயாக இருந்தது. ஆனால் கிராமங்களில் இது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் ஃப்ரெண்ட்ஸா. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கொழுமிச்சம் பழம் தான். ஸோ இது நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் இதை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் நம்மளுக்கு மரங்களில் காய்களும் வந்து கிடைக்கும். இன்னொன்று இதோட ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் ஒரு பழத்தில் அரை பழ சாறு நம்ம எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது, நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகலாம். ஏன்னா இதுலேயும் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அப்போ தாராளமாக க்ளீன் ஆகும் இல்லைங்களா? இன்னொன்று இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக காய்ச்சி கீழே கொட்டி கிடக்கும். ஸோ அந்த கீழே கிடக்கக்கூடிய காய்களை எடுத்து கூட நம்ம பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணலாம். அவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாகும் போது. ஸோ நான் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இனி வந்து மார்க்கெட்டில் கூட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் சேல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-6 பழம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸா. அதனால் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக இந்த கொழுமிச்சம் பழத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வாரம் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போனப்போ இந்த மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் ஒரு யோசனையும் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெரும்பாலும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளையுமே இந்த கொழுமிச்சம்பழ மரம் கட்டாயம் இருக்கும். இன்னொன்று, இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் எல்லா நாட்கள்லையுமே காய்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பழங்களுக்கு அளவே இல்லாமல் இருக்கும். அதை கீழெல்லாம் விழுந்து கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பழங்களை எடுத்து நம்ம பூஜை பாத்திரங்களை தேய்க்க பயன்படுத்தினா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானுமே ஒரு 4-5 பழங்களை வந்து பறிச்சுட்டு வந்தேன். சாப்பிட்றதுக்கும் தனியாக நிறையா நான் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பூஜை பாத்திரங்கள் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சுத்தமாயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இனி வந்து உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி இந்த கொழுமிச்சம்பழம் மரம் இருந்ததுன்னா தாராளமாக அதை பறித்து கூட நீங்கள் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ண பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பூஜை பாத்திரங்களும் சுத்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பெரும்பாலும் லெமன் தான் வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஸோ அதே தான். ஏன்னா இதுலேயும் இந்த கொழுமிச்சம்பழத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாறு வந்து ரொம்ப அதிகமாக வரும். சாதாரணமாக ஒரே ஒரு பழத்தில் ஒரு அரை பழம் மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்தினாலே போதும். அதுலேயே வந்து அந்த சாறு வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பழத்தில் பாதியை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வழக்கம் போல நம்ம சபீனா பவுடர் வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா? அதுவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் கூடவே வந்து சபீனாவை தான் வச்சு தேய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேய்க்கும் போதே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சாதாரணமாக நம்ம தேய்ச்சாலே போதும். அதுலேயே வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் நான் வந்து ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வழக்கம் போல் அந்த சபீனாவும் இந்த கொழுமிச்சம்பழ சாறை வச்சு கையில் மட்டும் தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஏன்னாப்பா அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வரனால கண்டிப்பாக நம்ம பூஜை பாத்திரங்கள் இது எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை வீட்டு பக்கத்தில் மரம்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஐடியாவும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ நிறைய பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 ஒரு 3 பழமாவது நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று எடுத்தாலே போதும். ஏன்னா அதில் சாறு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படியே வச்சு தேய்க்கினாலும் தேய்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சபீனா பவுடரில் அந்த சாறை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு தேய்ச்சிங்கனாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் காமாட்சி அம்மன் விளக்கு தான் தேய்க்கிறேன். அந்த தட்டை எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. முதல்ல இருந்ததுக்கும் அந்த சாறு வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது. ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளிப்பு தன்மையோடு இருக்கும். சிலது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதிக புளிப்பு இருக்கக்கூடியதும் இந்த கொழுமிச்சம்பழத்தில் வந்து இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ அதனால சாதாரணமா இந்த ஒரு கொழுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். இப்ப நானுமே வந்து முழுசா எடுக்கல. அத பாதி அளவுக்கு தான் எடுத்து எல்லா பூஜை பாத்திரத்தையுமே தேய்ச்சு வச்சிருக்கேன். ஸோ எல்லா பூஜை பாத்திரங்களையுமே இந்த கொழுமிச்சம்பழ சாறும் அந்த சபீனாவும் வச்சு தேய்ச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தண்ணிய வச்சு சுத்தம் பண்ணி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்ல எல்லாம் கேட்டிருக்கீங்க. நாங்க வந்து உப்பு தண்ணி தான் பயன்படுத்துறோம். ஆனா வந்து சீக்கிரமா கருத்து போயிருது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. சில நேரங்கள்ல அந்த மாரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காற்றோட தன்மை இது எல்லாமே இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம இந்த சபீனா இதெல்லாம் வச்சு கிளீன் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு 2 வாரம் போல அந்த கலர் வந்து மாறாம தான் இருக்கும். உப்பு தண்ணியா இருந்தா அடுத்து நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு துணிய வச்சு சுத்தமா தொடச்சு எடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் வந்து அந்த புள்ளி புள்ளியா உங்களுக்கு வந்து இந்த தண்ணியோட திட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இல்லாம நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க தண்ணியோட அப்படியே வச்சுட்டீங்கன்னா, அந்த மேல பார்த்தீங்கன்னா, அங்கங்க ரவுண்டா அந்த உப்பு வந்து அப்படியே ஃபார்ம் ஆயிரும். அதுவுமே வந்து நீங்க என்னதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் அந்த கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இம்மீடியட்டா ஒரு துணிய வச்சு தொடச்சு எடுத்துருங்க. இல்ல முடியும் உங்களால வந்து வெயில்ல காய வச்சு எடுக்க முடியும். வீட்டு பக்கம் நல்லா வெயில் அடிக்குதுன்னா, ஒரு டைம் வந்து நம்ம வெளியில கூட வச்சு எடுக்கலாம். ஸோ அது போல வச்சு எடுக்கும்போது பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த புது ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல இந்த மரம் இருக்கு, இல்ல உங்ககிட்ட இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இது போல இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.